வணக்கங்க. இந்த சொசைட்டில பெருமையா வாழணும்னு ஓடுற மக்களுக்கு நடுவுல, தன்னோட ஐடி வேலைய விட்டுட்டு, தற்சார்பு வாழ்க்கையில எளிமையா வாழ்ற மனிதர், தன்னோட குழந்தைகளுக்கு மருத்துவர்கள் உதவி தேவையில்ல பிறக்கறக்கு. வீட்ல அவங்க அம்மா உதவியோட பிறந்தா போதுன்னு, அவங்க மனைவிக்கு 3வது பிரசவம் நடக்குது. இத எதிர்த்த சுகாதாரத்துறை அவங்க வீட்ல போய் அவ்ளோ பிரச்சனை பண்ணி, விவாதங்கள் கை கலப்பு வரைக்கும் போயிருக்கு. இப்ப அந்த சுகாதாரத்துறையில வேலை செய்றவங்க மேல, அவங்க பணியிடை மாற்றம் செய்யணும். வீட்ல குழந்தை பெத்துக்கிறது இயற்கை. இது எங்களோட விருப்பம். மருத்துவத்த திணிக்காதீங்க அப்படின்னு கடந்த 8ஆம் தேதி கோவை ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி மரபு வழி வாழ்க்கை வாழ விரும்புறவங்க எல்லாம் போய் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த பதிவ நீங்களே பாருங்க. பிரபலமான செய்தி ஊடகங்கள் இது எல்லாமே செய்தி சேகரிச்சிருக்காங்க. இங்க ஆதாரம் இருக்கு. ஆனா எந்த ஒரு சேனல்லயுமே இது ஒளிபரப்பப்படல. இத மேலோட்டமா கேட்கிறவங்களுக்கு, எதுக்கும்மா மருத்துவம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு தோணும். பட் என்னோட கேள்வி என்னன்னா, மக்கள் உயிர் மேல அவ்வளவு அக்கறை இருக்கிற நம்ம கவர்மெண்ட், இந்த படத்தில தெரியுது பாருங்க, இந்த பெண். இவங்க இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருப்பாங்க. அவங்க கணவர் குடினால எவ்வளோ பாதிக்கப்பட்டு உயிர் போச்சு அப்படின்னு. உதாரணம் தான் இந்த பெண். இது மாரி பல லட்ச பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு இந்த குடினால. ஆனா ஏன் கவர்மெண்ட் அதெல்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்ப இந்த விஷயத்த வெளிய விடாததுக்கு காரணம் மக்கள் மேல அக்கறையா? இல்ல அவங்களுடைய மருத்துவம் என்கிற பிசினஸ் வந்து பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற பயமா? எதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க.